ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ராணி மேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேம்? ஸ்கூலில் பயங்கரமாக ப்ரெஷர் போடுறாங்க, நிறைய ஹோம்ஒர்க் தராங்க, ரெக்கார்ட் எழுத தராங்க, டெஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு சைடு பேரண்ட்ஸ் வேற படி அப்படிங்கிறாங்க, ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கள் மேலே வச்சிருக்காங்க, இதுவே எங்களை படிக்க விடாமல் பண்ணுது அப்படின்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நிறைய படிக்கலாம் தான் பிளானோட வருவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபோனை எடுப்போம். ஆனால் அதுலேயே நமக்கு மணிக்கணக்காக டைம் போயிடும், அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோம், திருப்பி படுத்து தூங்கிடுவோம் டயர்ட் ஆகி. ஸோ இந்த சைக்கிள் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் இருக்கு, ஏன் எனக்கு கூட இருக்கு. பட் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தாண்டி பப்ளிக்ல 500 வாங்குறாங்களா இல்லையா, 495 மேல வாங்குறாங்களா இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. ரைட்? ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் டு ப்ரூவ் ஆர் செல்ஃப் இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் என்ன மார்க் வாங்கியிருந்தாலுமே அது வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ வாங்க போகிற பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களை, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து பெருமைப்பட வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இந்த பப்ளிக் எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ், எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் மனசால முடிவெடுங்க, ஆர் யூ கோயிங் டு ஓவர்? ரைட்? ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ்லாம் ஓவர் கம் பண்ண போறீங்களோ எனக்கு இப்போவே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மை ஃபோக்கஸ் இனிமே பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தான், மற்ற எல்லா டைவர்ஷன்ஸும் இந்த ஒரு அடுத்த 6 மாசத்துக்கு நான் வந்து ஒதுக்கி வச்சிட போறேன் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரியா? எஸ். ஸோ வந்து இதுக்கப்புறமும் அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் தரப்போறோம், அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி லைவ் ரிவிஷன் வரப்போறோம், மென்டி வரப்போறோம், அண்ட் ஷார்ட்ஸ்ல நிறைய குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் போடுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்க. லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்தாச்சு. வளவலன்னு ஸ்லைடெல்லாம் போட போறது கிடையாது, ஒரே ஸ்லைடில் தான் அழகா இதை ஒன்றை மட்டும் ஒரு குட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு 6 இயல் இருக்கு. ரைட்? ஸோ குருவினா, சிறுவினா, நெடுவினா. திருக்குறளில் நெடுவினா இல்லையே மேம் அப்படின்னா கேட்டாலும் அந்த சிறுவினாவை கம்பைன் பண்ணி எழுதுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீங்க ஒண்ணுமே படிக்கல அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. இல்ல நான் எல்லாமே படிச்சுட்டேன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்பவே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஆனா மேம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டா நான் சென்டம் வாங்கிடுவேனா அப்படின்னு மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா ஒரு உண்மையை சொல்றேன், சென்டம் வாங்க முடியாது. 85% வேணா வாங்கலாம், 70% வேணா வாங்கலாம். பட் சென்டம் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே தான் நம்ம படிச்சாகணும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து குருவினா வேண்டாம், மனப்பாட பகுதியை நீங்கள் வந்து படிங்க. ஏன்னா அந்த மனப்பாட பகுதியில் மட்டும் நீங்கள் தப்பு பண்ணிடவே கூடாது. ஸோ மனப்பாட பகுதியில் இந்த ஆசிரியர் பெயர், அதுக்கப்புறம் அந்த என்ன மனப்பாட பாடலோ அந்த பாடலுடைய பெயர், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பண்ணாமல் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும். ஸோ அதெல்லாம் இப்போவே படித்து எழுதி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள், அதாவது புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கமிங் டு த குருவினா, சிறுவினா, நெடுவினாலாம் படிங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிராமர் பார்ட் அந்த 1 மார்க்குக்குலாம் நம்ம வந்து வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு, எதுக்கு உங்களுக்கு முக்கியமா ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பா எங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது எல்லாத்தையுமே நாங்கள் ரீட் பண்ணி அதுக்கெல்லாம் உங்களுக்கு சம் வே ஷார்ட்ஸ்லயோ வீடியோலயோ இல்லை லைவ்லயோ வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சரியா? ஸோ இன்கேஸ் நீங்க மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு எங்க கூட சேர்ந்து ஆப்ல படிக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அகெயின் ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம், விச் இஸ் அரைஸ் பேட்ச். ஸோ டெய்லி 2 hours வந்து லைவ் நடக்கும். நிறைய பேர் வந்து இப்போ கஷ்டமா ஃபீல் பண்றது என்னது, டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸ்கூல்ல தர ஹோம்ஒர்க் அண்ட் ஸ்கூல்ல தர ரெக்கார்ட் ஒர்க்கிங் அண்ட் நம்ம பிளான் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறது வந்து கரெக்டா டைம் மேனேஜ் பண்ண தெரியல. ரைட்? யார் ஒருத்தங்க கரெக்டா டைம் மேனேஜ் பண்றவங்களோ அவங்க தான் அதிக மார்க் எடுப்பாங்க. அதிக மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் அடுத்தது வந்து பயாலஜி குரூப் கேட்குறீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கிடைக்க போறீங்களா, அந்த குரூப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ரைட்? ஸோ அப்போ 2 hour 2 hour கிறிஸ்ப் அண்ட் கிளியரா கிளாஸ்லயே நம்ம எல்லாத்தையுமே வந்து படிச்சிடலாம். அண்ட் அந்த ஹார்ல படிச்சதை அப்போவே நம்ம கிரியேட்டிவ் 1 marks எல்லாம் டெஸ்ட்டும் வந்து எழுதி பார்த்துடலாம். அண்ட் தென் உங்க ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு கஷ்டப்படுறீங்களா, ஸ்கூல் டெஸ்ட் எழுதுறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கும் நாங்க VIP, அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் PDF கொடுத்து ஹெல்ப் பண்ண போறோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்ம அரைஸ் பேட்ச் உடைய பெய்டு ஃபீச்சர்ஸ். ஸோ இது நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல வந்து இந்த கோர்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கண்டிப்பா அந்த ஹண்டர் லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே? அண்ட் தென் நம்ம வந்து ஆகஸ்ட் 31st இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மென்டி குவிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த குவிஸோட வின்னருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வந்து காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா வந்து இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்லாம் போஸ்ட்போன் பண்ணாம இப்போலேருந்தே சூப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க.